ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கோம். கர்த்தர் இந்த 3வது மாதத்தை காண செய்து நம்ம இந்த நிமிஷம் வரை என்ன செய்கிறாரு, கரம்பிடித்து நடத்தி வருகிறார். இந்த கிருபை நாட்களுக்குள்ளே நம்ம அதிகமாக என்ன செய்யணும், வேதத்தை வாசித்து ஜெபித்து அவர் பட்ட பாடு நமக்காக அவர் என்ன செய்கிறார், அவ்வளோ பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு அவர் என்ன செய்கிறாரு, இவ்வளவு பாடுகள் பட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவோம். இந்த ஒரு நிகழ்ச்சியின் நாள்லையும் கர்த்தர் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உங்களுக்கு தருகிறார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலையேறப்பெற்ற முத்து. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவள் யார்? இந்த நாளில் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க. ஆண்களாக இருந்தேன்னா நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்ற குணசாலியான ஸ்திரியை தருவான். பெண்களாகிய நீங்கள் நல்லா ஜபிக்கும் போது ஏற்ற ஒரு ஈசாக்க தருவான். வேதாமத்தில் அதை தான் சொல்கிறது. நீங்களும் நானும் அப்படி ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசித்து காத்திருந்து ஜபிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை பெறலாம். இங்கே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவள் யார்? அவன் அதிகாலை இருட்டோடு எழும்பி தன்னுடைய வீட்டாரை விசாரிக்கிறான். முதலாவது அத்தை மாமாவை கனம் பண்ணுகிறான். அதான் வீட்டாரை விசாரிக்கிறான். காலையில் எழும்பி காப்பி கொடுத்து நல்லா சாப்பாடு கொடுத்து திருப்தியாக அவர்களை எல்லா காரியங்களும் செய்துட்டு தன்னுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறான். போய் அவன் என்ன செய்கிறான், நிறைய ஆட்களை விட்டு என்ன செய்கிறான், அந்த பயிர் நிலங்களை என்ன செய்கிறான், கவனிக்கிறான். அங்கே அறுவடை முடிந்ததும் அதை என்ன செய்கிறான், விற்று பெரிய ஒரு கம்பளங்களை வாங்கி ஆசீர்வாதமாக இருக்கிற அவன் பிள்ளைகள் என்ன சொல்லுது, இவர் ஒரு பாக்கியவதி என்று சொல்கிறார்கள். ஆனால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்போ என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் குணசாலியான ஸ்திரீ கிடைக்க கஷ்டம். நீங்கள் நல்லா உபவாசித்து ஜெபிங்க, குணசாலியான ஸ்திரியை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இங்கே வேதாமத்தில் பார்க்கும்போது லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு பெண், அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அவள் ஆண்டோடைய பாதத்தில் எல்லாரும் அவளை பாவின்னு சொல்லி அவளை நகைக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான், ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து விலையேறப்பெற்ற நளனம் என்னும் தைலத்தை வாங்கி அதை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தள்ளைமேற்றினால அதை துடைத்து அவன் என்ன செய்கிறான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அதனால் நான் பாவியான மனுஷி அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அன்பு பிள்ளைகளே, அவன் என்ன செய்கிறான், நான் பாவின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் தரைமட்டமாய் தன்னை தாழ்த்துகிறான். அது விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை ஊற்றி தலைமையிற்றினால் அதை என்ன செய்யறான், துடைத்து அவன் என்ன செய்யறான், ஒரு பாவியான ஸ்திரின்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்துனதுனால தான் அவன் என்ன செய்யறான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த கிருபை நாட்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். நான் பாவம்னு யாரும் சொல்ல முடியாது. எப்பேற்பட்டவர்களும் பாவியானவர்கள் தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அது தினமும் ரட்சிக்கப்படணும், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும். ஜெபிப்போமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, தூதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ, விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தா விடுதலை அடைந்தே. என் அன்பு பிள்ளைகளே, நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்மளை கழுவி இருக்கிறார். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். அவருக்காக ராஜாக்களாக லேவியராக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி. இந்த மன மகிழ்ச்சி நாள்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகளே மகனே, நீ யாரா இருந்தாலும், உன்னுடைய கணவருக்கு நீ குணசாலியான ஸ்திரியா இருக்கிறியா, ஒரு வியாபார கப்பலா இருக்கிறியா, உன் வீட்டுக்கு விளக்கா இருக்கிறியா, என் அன்பு மகளே மகனே, நீ யாரா இருந்தாலும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை உண்டு. அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான், ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அவன் என்ன செய்யறான், பாவ மன்னிப்பை மீட்பை பெற்றுக்கொள்கிறான். இதே வேளையில் நான் பாவியானவள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் இருதயத்தை தாழ்த்தும் போது நிச்சயமாக
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவி உங்களுக்கு விடுதலை தருகிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க. என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.